தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள் முக்குலத்தோர் என்று தந்தை பெரியார் பேசிய இந்த பேச்சானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள் தான் முக்குலத்தோர் என்று தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்கள் வைரலாகி வருகிறது. மதுரையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள் முக்குலத்தோர் என்று பேசியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் அவரை பொதுமக்களிடமிருந்து காப்பாற்றி வந்தனர். அவரை கருணாநிதி தான் ஒழித்து வைத்திருந்தார் என்று டாக்டர் அக்கரை குஞ்சு என்பவர் எக்ஸ் தளத்தில் வீடியோ போட்டுள்ளார். இந்த வீடியோவை பலரும் ஷேர் செய்துள்ளனர். தந்தை பெரியார் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்து வருகின்றன. தந்தை பெரியார் அவர் தமிழர் கிடையாது, கன்னடர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதிகளையும் அவர் வெறுக்கிறார். அனைத்து சாதிகளுக்கும் இன உணர்வு வந்துவிட்டால் தமிழகத்துக்கு வந்தேறிகளான தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் பிழைக்க முடியாது. இதனால் திராவிடம் என்ற போர்வையில் தமிழ் குடிகளான தேவர், தேவேந்திர குல வேளாளர், பிள்ளைமார், முத்தரையர், நாடார், உடையார், வன்னியர் ஆகிய சமூகத்தை மழுங்கடித்து அவர்களுக்கு திராவிட போதையை ஊட்டி தமிழர் என்ற உண்மையை மறக்கச் செய்து குளிர்காய்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இந்த திராவிடர்கள். அவர்களுக்காக ஆரம்பத்திலேயே இதை விதைத்தவர் தந்தை பெரியார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் இவ்வாறு பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது வந்தேரிகளாக இருந்தாலும் சரி, சொந்த மண்ணை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கடுமையான கடுஞ்சொல்லை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. தந்தை பெரியார் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் வருகிறது. இது வருத்தமான விஷயம். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்களை தந்தை என மதித்துதான் இதுநாள் வரை தமிழகத்தில் உள்ளவர்கள் அவரை வணங்கி வந்தார்கள். இந்த மாதிரியான கடுஞ்சொல்லை தந்தை பெரியார் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்ததால் இனிமேல் தந்தை பெரியாருக்கு தமிழகத்தில் மதிப்பு கிடையாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.